உற்சாகம் தரக்கூடிய உச்ச குரு மிதுன ராசிக்கு கிள்ளி கொடுக்க மாட்டான், அள்ளி கொடுப்பான். அதுக்கு நான் சொல்கிற பரிகாரத்தையும் வச்சுங்க, கொஞ்சம் அந்த கோவத்தை மாத்திரம் விட்டுருங்க சார். அதே மாதிரி வருமானம் பெருக போகுது, கடன் தீரப்போகுது. எவ்வளோ கடன் வாங்கினீங்க, அந்த ஃபாரினுக்கு வந்ததுக்கான கடனை, எஜுகேஷன் லோனு, இப்படி பல விதத்தில் சில பிரச்சனைகள். குடும்பத்தில் இருக்கும்போது உடன்பிறப்புகளுடைய கல்யாணம், ஏதோ செலவு. குடும்பத்தில் இருந்தால் நமக்கு என்ன சார் செலவு? சாப்பிட்டு யாருக்காவது கடன் வருமா? சார் அவர் நிறைய சாப்பிட்டார் சார், சாப்பிட்டு கடனே வராது. கடன் வர்றதெல்லாம் ஆடம்பர செலவில் தான். ஆகவே அந்த கடன் தீரும். அதுக்கு ஸ்திரமான உத்தியோகம், உற்சாகம். ஒரு வேலையில் போனால் சார் உங்களுக்கு உற்சாகமாக நல்லா செய்கிறீங்க சார், சூப்பர், இதே மாதிரி பண்ணுங்க, என்ன எனக்கு நாளைக்கு கூட கொடுங்க அப்படின்னா அந்த மேலதிகாரிகள் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுப்பாங்களா அப்படின்னா, உச்சம் பெற்ற குரு 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வராரு. அவரும் உங்களுக்கு குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தில் போய் உட்கார்றாரு. நான் சொன்னதை நல்லா கவனிச்சிங்களான்னு தெரியல, அது ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கும். குடும்பம், வாக்கு, தனம். குடும்பம் அமையும், வாக்கு நல்லா இருக்கும், தனம்னா பணம். இதோட வேறு என்ன வேணும் உங்களுக்கு?